என்னடா மாஸ்டர் பிஜிஎம் நாட்டாமை டீச்சர் பிஜிஎம் தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி நாட்டாமை டீச்சர் பிஜிஎம் ரொம்ப ஃபேமஸ். அதை விட நாட்டாமை டீச்சர் அதை விட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நாட்டாமன்னு அந்த படத்தை சொன்னாலே எல்லாருக்குமே அந்த படத்துடைய டீச்சர் கேரக்டர் தான் ஞாபகம் வரும். அந்த டீச்சர் கேரக்டராலேயே அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் டீச்சருக்காக தான் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. இந்த டீச்சர் கேரக்டர்ல நடிச்சவங்க பேரு ராணின்னு குறிப்பிடப்படுது. இவங்கள ரக்ஷான்னு அழைக்கிறாங்க. ரக்ஷா பாத்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு ராமராஜன் நடிச்ச வில்லுப்பாட்டுக்காரன் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க. அந்த படத்துல ஹீரோயினா தான் நடிச்சிருந்தாங்க. 1994 ரிலீஸ் ஆன நாட்டாமை படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கவர்ச்சியான ரோல்ஸ் தான் அதிகமா வந்துச்சு. ஹீரோயினா அறிமுகமாகி இருந்தாலுமே கவர்ச்சியான ரோல்ஸ் பக்கம் போனதால இவங்களுக்கு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் நிறைய படத்துல வழங்கப்பட்டுச்சு. அப்படியாக தான் அவ்வை சண்முகி படத்திலுமே இவங்க ஒரு சின்ன ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க. அதன் பிறகு மார்க்கெட் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தால 1999ஆம் ஆண்டு இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதோட படங்கள்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. அதன் பிறகு மீண்டும் திரை வாழ்க்கையில என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல்ஸ் பண்ண தொடங்கினாங்க. அப்படியாக மிக பிரபலமான சீரியல்களான நந்தினி சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஜி தமிழ்ல ஒளிபரப்பான சீதாராமம் அப்படிங்கிற சீரியலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்க எந்த சீரியலையும் நடிக்கல. இப்ப தன்னுடைய ஓய்வு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஓய்வு எடுத்திருந்தாலுமே அவங்களுடைய நாட்டாமை டீச்சர் கேரக்டர் 100 வருஷம் ஆனாலும் நின்னு பேசும். அந்த அளவுக்கு KS ரவிக்குமார் செதுக்கி இருந்திருப்பாரு அந்த ஒரு கேரக்டர்.